ஹாய் ஆல் வெல்கம் டு எக்ஸாம் எஜ் யூடியூப் சேனல். ஸோ நேற்று கிளாஸ்ல 25 கொஷின்ஸ் வரைக்கும் பார்த்துருந்தோம் இல்லையா, ஏரியா டைப் சம்ஸ். ஸோ அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 25க்கு அப்புறமா இருக்கிற 26ல இருந்து 50 கொஷின்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ நிறைய பேர் என்ன கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா, 2026 எனக்கு ரீசன்ட் அப்டேட் ஆர்எஸ் அகர்வால் நடத்துங்க மேம் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ நடத்தலாம், பட் ஆனால் என்கிட்ட ஃபர்ஸ்ட் ரெக்வெஸ்ட் வச்ச ஸ்டூடெண்ட் இந்த பிடிஎஃப் அனுப்பிச்சாங்க இல்லையா, ஸோ அதனால நான் இந்த பிடிஎஃப் நான் நடத்திட்டு இருக்கேன். ஸோ அவங்க ரெக்வெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு நெக்ஸ்ட் வந்து டைம் இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. டிசம்பர்ல குரூப் 4 இருக்கு, அதுக்கு முன்னாடி குரூப் 1 குரூப் 2 இருக்கு. ஸோ அதுக்குள்ள 2026 பிடிஎஃப் நடத்துறதுக்கு டைம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் நான் நடத்துறேன், பட் எவ்வளவு சீக்கிரம் பாசிபிள்னு எனக்கு தெரியாது. பிளஸ் இன்னொரு பாதி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றீங்க அப்படின்னா, இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ் நடத்துங்க மேம் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ இங்கிலீஷ் கொஸ்டினுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் எனக்கு ஏற்கனவே பிடிஎஃப்பும் அனுப்பிச்சாங்க. பட் இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ் நான் எடுத்து சால்வ் பண்றேன், அதுவும் இல்லைன்னு சொல்ல. பட் இங்க தமிழ் கொஸ்டின்ஸே வந்து நிறைய இருக்கு, அதை தாண்டி நான் இங்கிலீஷ் கொஸ்டின்ஸும் போகணும்னா அதுவுமே நிறைய இருக்கும். பட் இந்த டிசம்பருக்குள்ள எனக்கு பாசிபிளா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு டவுட் இருக்கு. ஸோ அதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ போயிட்டு இருக்கிற சீரியஸ்ல நீங்க புரிஞ்சுக்கிட்டு, நான் இப்ப சால்வ் பண்றேன் இல்லையா, ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு நான் 2026 புக்ஸையும் வந்து நான் ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட வாங்கி ரெஃபர் பண்ணேன். பட் சிமிலரா தான் இருக்கு, ரொம்ப டிஃப்ரெண்ட் இல்லை. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களுக்கு கான்செப்ட் இப்ப புரிஞ்சிருக்கும்ல, பேசிக் பிளேலிஸ்ட் பாக்குறீங்க, ஏற்கனவே இருக்கிற ஆர்எஸ் அகர்வால் பாக்குறீங்க, நீங்க அப்சர்வ் பண்ணிருப்பீங்கல்ல, நீங்க ஏன் சால்வ் பண்ணி ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்றதா என் கொஸ்டின். சரியா? சோ நீங்க சால்வ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க, முடியாத சம்ம சர்க்கிள் பண்ணி வைங்க. சோ அதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் இந்த ஆர்எஸ் அகர்வால் முடிச்சுட்டு நம்ம பிளான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னொரு ஸ்டூடெண்ட் ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, மேம் எல்லா டாபிக்ஸும் கம்பைன் பண்ணி 25 கொஸ்டின்ஸா எனக்கு பிவைக்யூ என்கிட்ட நிறைய இருக்கு, அதை நான் கொடுக்குறேன், அதை நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய ரெக்வெஸ்ட் வந்துட்டே இருக்கு. இது நம்ம ரேடியோ ஜாக்கில பாட்டு கேட்பாங்க இல்லையா, சூரியன் எஃப்எம், அதெல்லாம் அடுத்து ஃபேவரட் சாங் இது அது அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி நிறைய ரெக்வெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, இப்போ ஒரு சீரீஸ் எடுத்து நான் பண்ணிட்டு இருக்கேன் ஆர்எஸ் அகர்வாலுக்கு. ஸோ இது முடிஞ்சதும் அடுத்து நான் ஆர்எஸ் அகர்வால் இங்கிலீஷ்க்கு, ஆர்எஸ் அகர்வால் 2026க்கு அப்படின்னு போட்டுட்டு இருந்தா டிசம்பருக்குள்ள எக்ஸாம் அட்டன் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் கான்பிடென்ட் இல்லாம போகலாம். நம்ம பிளேலிஸ்ட் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இப்போ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும், கண்டிப்பாவே தெரியும். ஏன்னா பேசிக் பிளேலிஸ்ட் பார்த்திருப்பீங்க, அதுல இருந்து இப்ப ஆர்எஸ் அகர்வால் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அட்வான்ஸ் லெவல் தான் ஆர்எஸ் அகர்வால். ஸோ அது நம்ம ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உங்க மேக்ஸ்லயே உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா. இது ரெண்டும் முடிச்சதுக்கு அப்புறமா என் பிளான் என்ன அப்படின்னா, அந்த 25 கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, சோ அது போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அது எஃபெக்டிவா இருக்கும். எக்ஸாம் முடியறதுக்கு முன்னாடி நீங்க நிறைய 25 கொஸ்டின்ஸ் பார்த்த மாதிரி இருக்கும், ஒரு கான்பிடன்ஸா இருக்கும். சோ அதனால நான் என்ன பண்றேன்னா, ஆர்எஸ் அகர்வால்ல நம்ம டாபிக் ஆப்டிடியூட் என்னெல்லாம் இருக்கும், நான் இப்போ கவர் பண்ணிட்டு இருக்கேன் இந்த புக்ல, அதை முடிச்சுட்டு நான் அந்த 25 கொஸ்டின் சீரியஸ் தான் போக போறேன். சோ அதை முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அது வந்து லைவா தான் போகும். 25 கொஸ்டின்ஸ் வாரத்துல 3 நாள் அப்படின்ற மாதிரி லைவா போகும். அந்த இடத்துல உங்களுக்கு பேசிக்ல டவுட்டோ இல்ல ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்க அந்த லைவ்ல ஃபுல்லா சால்வ் பண்ணிடலாம். நான் ஆர்எஸ் அகர்வால் இங்கிலீஷ் சீரியஸ் நடத்தல, 2026 புக் நடத்தல அப்படின்னா நான் நடத்துறேன். பட் அது அடுத்த எக்ஸாமுக்குன்ற மாதிரிதான் ஆகும். இந்த எக்ஸாமுக்கு உங்களால யூஸ்ஃபுல்லா பண்ண முடியுமான்னு தெரியல. ஸோ இருக்கிற பிளேலிஸ்ட்டை நீங்க எஃபெக்டிவா வந்து யூஸ் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க. இது ஒரு ரெக்வெஸ்ட் என் சைட்ல இருந்து. அடுத்து இன்னொரு சைட்ல இருந்து என்ன கேக்குறீங்க அப்படின்னா, ரீசனிங் கேட்டுட்டே இருக்கீங்க. ரீசனிங் நீங்க கேக்குறீங்க, எனக்கு புரியுது. நான் திரும்பியும் சொல்றேன், ரீசனிங்க்கு வந்து ஒரு இவ்வளவுதானா அப்படின்ற மாதிரிதான் இருக்குமே தவிர, ரீசனிங்க்கு நீங்க அவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ப்ரிலிம்ஸுக்கு நீங்க படிக்கவே இல்லைனாலும் அட்டன் பண்ற மாதிரி தான் இருக்கும். பட் அதுக்கான கிளாஸ் எடுக்க மாட்டேன்னு சொல்ல, டெஃபினட்டா நான் எடுக்கிறேன். இப்ப அடுத்த குரூப் 1 நோட்டிபிகேஷனோ இல்ல குரூப் 2 நோட்டிபிகேஷனோ வந்ததுக்கு அப்புறம் ரீசனிங் நான் கண்டினியூஸா போட்டு நான் கண்டிப்பா உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துறேன். சரியா? ரீசனிங்ல நீங்க மனப்பாடம் பண்றதுக்கோ இல்ல நிறைய முன்னாடியே சால்வ் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற ட்ரிக் எல்லாம் கிடையவே கிடையாது. ஓகேவா? ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் ரீசனிங். சோ நான் அதுக்கேத்த மாதிரி அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு பிளேலிஸ்ட்ல கொடுத்துட்டு இருக்கேன் அடுத்தடுத்து. சோ இருக்கிற பிளேலிஸ்ட்டை எஃபெக்டிவா யூஸ் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இங்கிலீஷ் வெர்ஷனும் 2026 வெர்ஷனும் நான் பண்றேன். பட் ஆனா அது எப்போ பண்ணுவேன் அப்படின்றது என்னால இப்ப அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது, அவ்வளவுதான். சோ மேம் ரொம்ப பிளா பிளா பிளான்னு போயிட்டே இருக்கு, கொஸ்டின்குள்ள வாங்கன்னு சொல்றது புரியுது. சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் கிடையாது, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இன்னைக்கான செஷனுக்கு. 2 சதுரங்களின் பரப்பளவுகளின் விகிதம் முறையே 9:1 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 2 சதுரங்களின் பரப்பளவுகளின் விகிதம். ஸ்கொயர் இருக்கு, 2 ஸ்கொயர் இருக்கு, அதனுடைய ஏரியா ரேஷியோ கொடுத்திருக்காங்க. சோ A1 A2 அப்படின்னு ஏரியா ரேஷியோ 9:1 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஏரியா எதை பொறுத்து இருக்கும்? சதுரத்தோட ஏரியா பக்கங்களை பொறுத்து இருக்கும். அதாவது ஏ ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும். சோ அப்ப இது A1 ஸ்கொயர், இது A2 ஸ்கொயர், அந்த ரேஷியோ தான் கொடுத்திருக்காங்க. ஏனில் அவற்றின் சுற்றளவுகளின் விகிதம் என்னன்னு கேக்குறாங்க. சுற்றளவு எதை பொறுத்து இருக்கும்? சுற்றளவு என்னது? சதுரத்துக்கு சுற்றளவு 4A வா?
அப்போ எனக்கு சதுரத்துடைய சுற்றளவு எதை பேஸ் பண்ணி இருக்கும்? A1 பக்கத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதாவது A1:A2 அதுதான் எனக்கு சதுரத்துடைய சுற்றளவு விகிதம். அப்ப இங்க என்ன பண்ணும்? 9:1 அப்படின்னு இருக்கு. சோ அப்ப இதை நான் ஸ்கொயர் ரூட் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? A1:A2 ரேஷியோ கிடைச்சிருமா? சோ அப்ப A1:A2 ரேஷியோ என்னது? 3:1. இந்த A1:A2 ரேஷியோ தான் என்னது? நம்மளுடைய பெரிமீட்டர் ரேஷியோ, சுற்றளவு ரேஷியோ. சோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி, ஒரு சதுரத்தின் மூலை விட்டம் மற்றொரு சதுரத்தின் மூலை விட்டத்தை விட 2 மடங்காகும். சோ ஒரு ஸ்கொயர் இருக்கு, ஒரு ஸ்கொயரோட மூலை விட்டம் டயகனல் எனக்கு மற்றொரு ஸ்கொயர் இருக்குல்ல, சோ அது வந்து டபுள் த டைம்ஸ் இருக்கு. சோ இப்படிதான் ரெண்டு ஸ்கொயரையும் கம்பேர் பண்றாங்க. எனில் அந்த இரு சதுரங்களின் பரப்பு அளவுகளின் விகிதம் முறையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்போ இதுதான் வந்து எனக்கான ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் இல்லையா? சோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் அப்படின்றது இதுதான். இது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த ஸ்கொயரை விட எனக்கு மூலை விட்டம் டபுள் த டைம் இருக்கு. இப்போ மூலை விட்டம் இல்ல டயகனல் வச்சு ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் ஃபார்முலா என்னது? d²/2 இல்லையா? இப்போ அப்ப ஏரியா டிபெண்ட்ஸ் அப்பான் த டயகனல், மூலை விட்டம். ஸோ ஏரியா ப்ரொபோர்ஷனல் டு டயகனல் ஸ்கொயர். இப்போ எனக்கு ரேஷியோ வேணும் அப்படின்னா இதுனா டயகனல் வந்து 1 அப்படின்னு வச்சுக்கிட்டா இது டபுள் த டைம் இல்லையா? சோ அப்ப இது வந்து டபுள் த டைம்னா 1 × 2 2 அப்படின்னு ஆயிடும். அப்போ இது ஸ்கொயர் டைம்ஸ் வந்து எனக்கு டபுள் ஆகும். அப்போ 2 ஸ்கொயர் அப்படின்னு ஆயிடுமா? அப்போ 2 ஸ்கொயர் அப்படின்னா எனக்கு என்னது? 4 டைம்ஸ் டபுள் ஆகும். அப்ப என்னோட ரேஷியோ 4:1 இருக்கும். அப்படி இல்லைன்னா 1:4 இருக்கும் இல்லையா? சோ அப்ப இங்க ஆப்ஷன்ல என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. 4:1 தான் இருக்கு. சோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி, ஒரு சதுரத்தின் பரப்பளவு 1/2 1/2 ½ ஹெக்டேர் ஆகும் எனில் அதன் மூலை விட்டத்தின் நீளம் என்ன? மூலை விட்டம்னா டயகனல் என்ன? அதான் கேட்டிருக்காங்க. இப்ப சதுரத்தின் பரப்பளவு ½ ஹெக்டேர், அப்போ ஏரியா ஆஃப் ஸ்கொயர் இதுதான் வந்து ½ ஹெக்டேர். ஹெக்டேரை நம்ம என்ன பண்ணோம்? இங்க எல்லாமே ஆப்ஷன்ல மீட்டரா இருக்கு. மீட்டரா மாத்தோம்னா 10⁴ மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு மாத்தலாம். ஓகேவா? 1 ஹெக்டேர் ஈக்குவல் டு 10⁴ மீட்டர் ஸ்கொயர். சோ அப்போ இதை நான் மீட்டர் ஸ்கொயரா மாத்துறேன்னா 10⁴. சோ அப்ப இங்க ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஃபார்முலா என்னது? d²/2. சோ இந்த 2 கேன்சல் ஆயிடும். சோ d² தான் எனக்கு இந்த 10,000. அப்போ d என்ன வந்துரும்? 2 ஜீரோவா எனக்கு ஸ்கொயர் ரூட்ல இருந்து வெளில வரப்போ ஒரு ஜீரோவா தான் வரும். அப்போ 100 மீட்டர் தான் ஆன்சர். சோ ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி பாருங்க, ஒரு அறை 15 மீட்டர் நீளமுடையது. அந்த அறையில் 75 சென்டிமீட்டர் அகலமுடைய கம்பளம் விரிக்கப்பட வேண்டும். அறையின் முழு அளவு கம்பளம் விரிப்பதற்கு ஆகும் செலவு ஒரு சதுர மீட்டருக்கு 90 பைசா வீதம். மொத்தம் எவ்வளவு செலவாகும்? சோ எல்லாம் ஓகே, பட் இங்க ஆனா எனக்கு டேட்டா மிஸ் ஆகுது பாருங்க. இங்க என்ன மிஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு அறையின் நீளம் கொடுத்திருக்காங்க, அகலம் கொடுக்கல. சோ அகலம் கொடுக்காம நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா கண்டுபிடிக்க முடியாதுல்ல. எனக்கு எவ்வளவு நீளம் கம்பளம் தேவை அப்படின்றத நான் கண்டுபிடிக்க முடியாது. சோ எவ்வளவு நீளம் கம்பளம் தேவைன்னு தெரிஞ்சாதான் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இங்கே எவ்வளவு காசு செலவாகும் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். சோ நான் பின்னாடி ஆப்ஷன்ல ஐ மீன் சொல்யூஷன்ல பார்த்தேன், பட் அங்க ஏதோ நிறைய கன்ஃபியூசிங்கா இருந்தது, எனக்கு புரியல என்ன டேட்டா மிஸ்ஸிங்னு. அதனால நம்ம இந்த கொஸ்டினை வந்து நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். சரியா? சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஒரு சதுரத்தின் ஒவ்வொரு பக்கமும் 4 சென்டிமீட்டர் அதிகரிக்கப்பட்டால் அதன் பரப்பளவு 60 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அதிகரிக்கும். ஏன்னா சதுரத்தின் பக்கத்தின் அளவு என்ன? சோ சதுரம்னா ஸ்கொயருங்க, அதுல ஒவ்வொரு பக்கமும் எனக்கு என்ன பண்றாங்க? 4 சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் பண்றாங்க. அப்படி இன்க்ரீஸ் ஆகுறப்போ பரப்பளவுனா ஏரியா, ஏரியா என்ன நடக்குது? 60 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா சதுரத்தின் பக்கத்தின் அளவு என்ன அப்படின்றதான் கொஸ்டின். சோ ஒரு சதுரத்துடைய ஏரியா, அதாவது பக்கம் வந்து ஏ அப்படின்னு இருந்திருக்கு, ஏரியா ஏ. இப்போ எனக்கு ஒரு பக்கமும் நான் a+4 அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணா என்னுடைய ஏரியா என்னவாகும்? இங்க வந்து a², இங்க என்னவா இருக்கும்? a+4 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு ஆயிருக்கும். சோ இப்படி நான் ஒரு பக்கமும் 4 இன்க்ரீஸ் பண்றதுனால எனக்கு இங்க எவ்வளவு ஆகுது அப்படின்னா இந்த ரெண்டோட ஏரியா டிஃபரன்ஸ் வந்து எனக்கு 60 மாறுது. சோ அப்ப a+4 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் a² ஈக்குவல் டு 60 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப என்ன கேட்டிருந்தாங்க? எனில் சதுரத்தின் பக்கத்தின் அளவு என்ன? சோ அந்த முதல்ல இருக்கு இந்த பக்கத்தின் அளவு ஏன்னு போட்டிருக்கேன் பாருங்க, அதான் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சோ a+b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்னது? a² + b² 4² + 2ab 2 × 4 × a minus a² equal to 60. சோ இந்த minus a² + a² 0 ஆயிடுமா? அப்ப மிச்சம் என்ன இருக்கு? 16 + 8a equal to 60. இந்த 16 அந்த பக்கம் போச்சு அப்படின்னா மைனஸ்ல
போகுமா? ஸோ 60 மைனஸ் 16 அப்படின்னு இருக்கும். மைனஸ் 10 அப்படின்னா 50, அதுல இருந்து ஒரு 6 போகுதுன்னா 44 அப்படின்னு இருக்கும். ஏ எனக்கு என்ன வந்துடும்? 44/8 வந்துருமா? ஸோ 5ல 40 மிச்சம் 4 0ன்னு வரும். ஸோ அப்போ 5.5 அப்படின்றது தான் என்னுடைய 5.5 அப்படின்றதா என்னது? என்னுடைய பக்கத்தின் அளவு. அப்ப ஆப்ஷன் வந்து இவற்றில் எதுவும் இல்லை. அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு செவ்வக வடிவ மனையின் நீளம், அதன் அகலம் மற்றும் அதன் பாதி அளவு இரண்டும் சேர்ந்ததாகும். எனக்கு மனையின் நீளம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அகலம், அந்த அகலத்துல திரும்ப ஒரு பாதி அளவு சேர்ந்ததுதான் என்னுடைய நீளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நான் அகலமை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன்னு வைங்க. விட்த் ரெக்டாங்கிள் செவ்வகம் சொல்லியிருக்காங்க. அப்போ விட்த் அகலம் நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். லென்த் எவ்வளோ? எனக்கு இந்த எக்ஸ் இல்லாம எக்ஸ்ல பாதி. அப்ப எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பை டூ. ஸோ எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பை டூ 3x/2 அப்படின்னு கிடைச்சிடும். இப்ப அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? அதில் உள்ள புல்வெளியின் பரப்பளவு 2/3 ஹெக்டேர் எனில் அந்த மனையின் நீளம் என்ன? புல்வெளியின் பரப்பளவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் உள்ள புல்வெளியின் பரப்பளவுனா என்னது? அந்த வடிவ மனையின் செவ்வக வடிவ மனையின் பரப்பளவு தான் வந்து எனக்கு 2/3 ஹெக்டேர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப ஏரியாவும் கொடுத்துட்டாங்களா? சோ அப்ப இந்த கொஸ்டினுக்கு என்ன வரும்? ஏரியா வந்து 2/3 ஹெக்டேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹெக்டேரை நான் மீட்டர் ஸ்கொயரா மாத்துறேன் அப்படின்னா இன்ட்டு 10,000 அப்படின்னு பண்ணும். இதுதான் என்னுடைய ஏரியா. ஏரியா செவ்வக வடிவம் ரெக்டாங்கிள் அப்படின்னா இங்க என்னது? L இன்ட்டு பி அப்படின்னு போடுவோம். இங்க B நான் என்னன்னு வச்சுக்கிட்டேன்? எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டேன்னா L என்ன வச்சிருக்கோம்? 3/2x. அப்போ 3/2x, அப்புறம் B ஒரு x, 3/2x² ஈக்குவல் டு 2/3 இன்ட்டு 10,000 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் இங்க எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. இந்த 3/2 அந்த பக்கம் போச்சு அப்படின்னா 2 × 2/3 × 3 இன்ட்டு 10,000 அப்படின்னு இருக்கும். இப்போ இதுக்கு நான் ஸ்கொயர் ரூட் எடுத்தா ஒரு 2, இங்க ஒரு 3, இங்க இன்ட்டு 100 அப்படின்னு கிடைச்சிடும். இதான் எனக்கு எக்ஸ். இப்போ என்ன கேட்டிருந்தாங்க நமக்கு கொஸ்டின்ல? அந்த மனையின் நீளம் தான் கேட்டிருக்காங்க. அதாவது 3/2x தான் கேட்கறாங்க. ஸோ அப்போ இந்த 3 அங்க பக்கம் போச்சு அப்படின்னா என்ன வந்துடும்? 3/2x ஈக்குவல் டு 100 அப்படின்னு கிடைச்சிருமா? ஸோ அப்போ என்னுடைய நீளம் வந்து 100 மீட்டர். அடுத்த கேள்வி பாருங்க. 2 சதுர வடிவ வயல்களில் ஒன்றின் பரப்பளவு 1 ஹெக்டேர் மற்றும் மற்றொரு வயல் 1வது வயலை விட 1% அகலமானது எனில் 2 வயல்களின் பரப்பளவுகளுக்கு இடையே உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2 சதுர வடிவ வயல் இருக்கு. ஒன்றின் பரப்பளவு 1 ஹெக்டேர் ஆமா. ஓகேவா? 32வது கொஸ்டின். ஸோ 32வது கொஸ்டின் சதுரம் தான். ஓகே, இங்க ஏரியா வந்து 1 ஹெக்டேரு. இங்க என்ன பண்றாங்க? அடுத்ததுல மற்றொரு வயல் 1வது வயலை விட 1% அகலமானது. ஸோ இங்க எனக்கு என்ன நடக்குது அப்படின்னா 1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அகலம். ஓகேவா? 1% அகலம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு எனில் 2 வயல்களின் பரப்பளவுக்கிடையே உள்ள வித்தியாசம். இது ரெண்டுத்துக்குமான ஏரியா டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்கறாங்க. ஸோ அப்ப இங்க ஏரியா வந்து 1 ஹெக்டேர் அப்படின்னா இங்க எனக்கு சதுரம். ஸோ A² ஈக்குவல் டு 10,000 அப்படின்னு வந்துடும். அப்போ ஏ எனக்கு என்ன வந்துடும்? 100 10,000 மீட்டர் ஸ்கொயர் இல்லையா? ஸோ அப்போ இங்க 100 மீட்டர். இதான் என்னுடைய ஏ. இது 100, இதுவும் 100. இங்க அகலம் எனக்கு 1% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அகலம் 1% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இங்க 100ல இருந்து எனக்கு அகலம் என்னவாயிடும்? 101 அப்படின்னு மாறிடுமா? ஸோ 100ல இருந்து 101ன்னு மாறிடும். அப்போ இங்க ஏரியா வந்து A² 100 × 100 அப்படின்னு தான் இருக்கும். இங்க ஏரியா எனக்கு என்னவாயிடும்? 100 × 101. 100 × 101. ஸோ இந்த ரெண்டத்தோட டிஃபரன்ஸ் வித்தியாசம் தான் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ இது ரெண்டத்தோட வித்தியாசம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? இது ரெண்டத்தோட வித்தியாசம் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இங்க என்னது? 10100 மைனஸ் இங்க ஒரு 10,000 அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ இது ரெண்டத்தோட வித்தியாசம் எனக்கு 100 அப்படின்னு கிடைச்சிருமா? இங்க எனக்கு ரெண்டத்தோட வித்தியாசம் என்னது? 100 மீட்டர் ஸ்கொயர். 100 தானே வித்தியாசம். 100 × 101. ஸோ 101ன்னு போட்டு 2 0 போட்டுருவோம். ஸோ அதுக்கப்புறம் இங்க வந்து 10,000. ஸோ 101 இங்க மைனஸ் பண்ணா நமக்கு 100 அப்படின்னு தான் வரும். ஸோ ஆன்சர் வந்து 100 மீட்டர் ஸ்கொயர். ஸோ எதுக்கும் கரெக்ட் தானா அப்படின்றத செக் பண்ணிக்கலாமா? ஏன்னா நமக்கு இங்க திரும்ப சதுர வடிவம்னு அவங்க சொல்லல. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன்? 101ன்னு போட்டிருக்கேன். இங்க பாருங்க. இங்க என்ன டிஃபரன்ஸ் நான் போட்டதுக்கும் இவங்க போட்டதுக்கும் அப்படின்னா இங்க நான் என்ன பண்ணிட்டேன்? இங்க வந்து எனக்கு இங்க 100 100ன்னு இருக்கு சதுர வடிவம். ஓகேவா? எனக்கு இங்க அகலம் 1% இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயலை விட 1% அகலமானதுன்னு போட்டிருக்காங்க. நான் எப்படி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா 1% அகலமா இருக்கு அப்படின்னா எனக்கு இந்த 100 அப்படியே இருக்கு. அகலம் மட்டும் நான் 101ன்னு வச்சு போட்டிருக்கேன்.
அப்ப இது என்னவா மாறிடுச்சு, செவ்வகமா மாறிடுச்சு. பட் ஆனா இங்க பாருங்க, மற்றொரு சதுர வயலின் பக்கத்தின் அளவு 101 மீட்டர். சோ இந்த 101ஐயும் அவங்க சதுரமா எடுத்து ரெண்டு பக்கமும் 101 101ன்னு போட்டிருக்காங்க. ஓகே, சோ அப்போ இவங்க 1% அகலமானது அப்படின்னு சொன்னது எனக்கு இந்த அகலம் மட்டும் கூடியிருக்குன்னு இல்ல, மொத்தமே எனக்கு எல்லா பக்கமும் கூடியிருக்கு அப்படின்றத சொல்ல வராங்க. அப்ப இங்க 101 இன்ட்டு 101 அப்படின்னு வரும். சரியா? சோ இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க அப்படின்னா எங்க எப்படி தப்பு பண்ணக்கூடாது அப்படின்றதையும் நோட் பண்ணிக்கோங்க. சோ நம்ம எப்படி எல்லாம் யோசிப்போம் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, சோ அதை காமிக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பண்ணோம். சோ அப்ப இங்க 101 ஸ்கொயர் மைனஸ் 100 ஸ்கொயர் அப்படின்னு போடுறப்போ இங்க பாருங்க எனக்கு ஏரியா டிஃபரன்ஸ் எவ்வளவு வருதுன்னு 201 அப்படின்னு வருது. சோ ஏரியா டிஃபரன்ஸ் ஓகேவா, 101 ஸ்கொயர் மைனஸ் 100 ஸ்கொயர் அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்க அல்ஜிப்ரா யூஸ் பண்ணிட்டாங்க, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கு. ஸோ ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்படின்னு போட்டு ஈஸியா மல்டிபிளிகேஷன் பண்ணி 201 அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. அப்ப இங்க ஆன்சர் என்னது, 100 கிடையாது, 201. நம்ம அப்படிதான் யோசிப்போம் அப்படின்னு அந்த ஆப்ஷனும் வச்சிருக்காங்க பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த கொஸ்டின் பாக்குறப்போ மறக்க கூடாது. அடுத்த கேள்வி பாருங்க, 144 மீட்டர் நீளமுள்ள ஒரு செவ்வகத்தின் பரப்பளவு ஒரு பக்கத்தின் அளவு 84 மீட்டர் கொண்ட ஒரு சதுரத்தின் பரப்பளவுக்கு சமமாகும். இங்க என்ன சொல்றாங்க, 144 மீட்டர் நீளமுள்ள ஒரு செவ்வகத்தின் பரப்பளவு. சோ ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு, அந்த ரெக்டாங்கிளோட லென்த் 144, ஆனா அது பரப்பளவு என்னன்னு தெரியல. ஓகேவா, ஒரு பக்கத்தின் அளவு 84 மீட்டர் கொண்ட ஒரு சதுரத்தின் பரப்பளவுக்கு சமம். சோ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ஸ்கொயர் அதான் சொல்றாங்க. இந்த ஏரியா ஆஃப் ஸ்கொயர்ல பக்கம் 84 மீட்டர், சோ 84 ஸ்கொயர். இங்க ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிளுக்கு எனக்கு லென்த் 144, பிரெத் எவ்வளவுன்னு தெரியாது. எனில் அந்த செவ்வகத்தின் அகலம் என்ன, அந்த அகலம் என்ன அப்படின்றதுதான் கேள்வியே. இப்ப இங்க 84 ஸ்கொயரை இன்ட்டு 84ன்னு போடலாமா, போட்டுட்டு என்ன பண்ணும், கேன்சல் பண்ணும், வேற ஒண்ணுமே பண்ண தேவையில்லை. இப்ப 7 டேபிள்ல கேன்சல் பண்றோம்னு வைங்க. சோ 7 டேபிள்ல 144 போகாது இல்லையா, அப்ப என்ன பண்ணலாம், 6 டேபிள்ல கேன்சல் பண்ணலாமா, 6 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். அப்போ 2ல 12 மிச்சம் 2 அப்படின்னா 24ன்னு வரும். இங்க 6 டேபிள்ல கேன்சல் பண்றப்போ என்ன வரும், 1ல 6 மிச்சம் 2, ஸோ 14ன்னு வரும். திரும்ப என்ன பண்ணலாம், இதை 6 டேபிள்ல கேன்சல் பண்ணா 4 14ன்னு வரும். திரும்ப இத 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா இங்க 7 இங்கேயும் 7 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ பி ஈக்குவல் டு 7 இன்ட்டு 7 49 மீட்டர், அவ்வளவுதான் ஆன்சர். அடுத்தது, ஒரு தாழ்வாரம் 40 மீட்டர் நீளம் மற்றும் 15 மீட்டர் அகலம் உடையது. ஸோ தாழ்வாரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னது, எனக்கு 40 மீட்டர் நீளம் 15 மீட்டர் அகலமுடையது. அந்த தாழ்வாரம் 6 டெசிமீட்டர் 5 டெசிமீட்டர் கற்களால் கட்டப்பட வேண்டும் என்றால் தேவைப்படும் கற்களின் எண்ணிக்கை எவ்வளவு? சோ எண்ணிக்கை வேணும்னா என்ன பண்ணும், லார்ஜஸ்ட் ஏரியா பை ஸ்மாலஸ்ட் ஏரியா போடணும் இல்லையா. சோ அப்போ இங்க லார்ஜஸ்ட் ஏரியா எனக்கு என்னது 40 மீட்டர் 15 மீட்டர், ஸ்மாலஸ்ட் ஏரியா டெசிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க 6 இன்ட்டு 5. இப்ப எனக்கு என்ன தெரியணும், மீட்டர் டு டெசிமீட்டர் கன்வர்ஷன் தெரியணும். மீட்டர் டு டெசிமீட்டர் கன்வர்ஷன் என்னது அப்படின்னா 10 இன்ட்டு 10ன்னு பண்ணா போதும். அப்ப இது 400 இது 150 அப்படின்னு மாறிடும். சோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நம்ம இதை 5ஆ வாய்ப்பால் அடிச்சா 30, அதுக்கப்புறம் இதை நம்ம என்ன பண்ணலாம் 6ஆ வாய்ப்பால் அடிச்சா 5. ஸோ 400 இன்ட்டு 5 அப்படின்னா என்ன வந்துடும், 4 இன்ட்டு 5 20, அப்புறம் 2 0, ஸோ 2000 டைல்ஸ் தான் தேவைப்படும், கற்கள் தான் தேவைப்படும். அடுத்த கொஸ்டின், ஒரு செவ்வக வடிவ வயலின் நீளம் மற்றும் அகலம் முறையே 5:3 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ நீளம் மற்றும் அகலம் 35th கொஸ்டினா. ஸோ நீளம் மற்றும் அகலம் 5:3 செவ்வகம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதாவது ரெக்டாங்கிள் 5:3. அடுத்து, என்ற விகிதத்தில் உள்ளன அந்த வயலை சுற்றி 1 மீட்டர் ரூபாய் 7.5 என்ற விலையில் வயலின் எல்லா பக்கங்களிலும் மொத்தம் 3000 செலவு செய்து வேலி அமைத்தார். சோ என்ன பண்றாங்க, மொத்தம் டோட்டல் காசு எனக்கு 3000 ரூபாய் செலவு பண்ணி வேலி அமைச்சிருக்காங்க. சோ அப்போ அங்க என்ன சொல்லியிருக்காங்க, 1 மீட்டருக்கு 7.5 ரூபாய் அப்படின்னு செலவு பண்ணியிருக்காங்க. 1 மீட்டருக்கு 7.5 ரூபாய் அப்படின்னு செலவு பண்ணியிருக்காங்க. அப்ப டிவைடட் பை 7.5 ருபீஸ் அப்படின்னு போட்டா எனக்கு எத்தனை மீட்டருக்கு நான் வேலி அமைச்சிருக்கேன்னு தெரிஞ்சிருமா. அப்ப 7.5 அப்படின்றத நான் என்ன எழுதலாம், 15/2 அப்படின்னு எழுதிக்கலாமா. சோ 15/2 டிவைட் பை கீழே 2க்கு மேல போயிடுச்சு. ஸோ இப்போ 15 டேபிள்ல கேன்சல் பண்ணா 200 இன்ட்டு 2 எனக்கு என்னது 400 மீட்டருக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா எனக்கு ஃபென்சிங் கொடுத்துருக்காங்க. வேலினா ஃபென்சிங் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபென்சிங் எங்க கொடுப்போம், பெரிமீட்டருக்கு தான் கொடுப்போம். அப்போ ட்வைஸ் ஆஃப் எல் பிளஸ் பி தான் எனக்கு இந்த 400 மீட்டர். இந்த எல் எனக்கு என்னது 5x, பி என்னது 3x. அப்ப எல் பிளஸ் பினா 8x. அப்போ 2 இன்ட்டு 8x ஈக்குவல் டு 400.
இப்போ இதை 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா 200. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 200/8 அப்படின்னு இருக்கும். 2ல 16 மிச்சம் 4, ஸோ 25 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இங்க என்ன கேட்டிருக்காங்க, எனில் வயலின் நீளம் மற்றும் அகலத்திற்கு இடையே உள்ள வித்தியாசம் என்ன? வித்தியாசம்னா இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க வித்தியாசம் 2x. அந்த 2x என்னது? x 25னா 2x எனக்கு 50. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி, ஒரு செவ்வக வடிவ மனையின் நீளம் அதன் அகலத்தை போல 2 மடங்காகும். மனையின் நீளம் அகலத்தை போல 2 மடங்காகும். எழுதியாச்சா? அதன் மூலை விட்டத்தின் நீளம், மூலை விட்டம்னா டயகனலின் நீளம் 9√5 சென்டிமீட்டர். இது இப்ப என்ன கொடுத்திருக்காங்க, அதன் சுற்றளவு என்ன அப்படின்றதுதான் கொஸ்டின். ஸோ சுற்றளவு என்ன அப்படின்னா L = 2b. டயகனல் வந்து என்ன கொடுத்திருக்காங்க, 9√5. சுற்றளவு அப்படின்னா twice of L plus b தான் கேள்வி. twice of L க்கு பதிலா 2b அப்படின்னு போட்டா என்ன வரும், 2b plus b 3b அப்படின்னு இருக்கும். ஸோ 6b தான் என்ன அப்படின்றது கேள்வி. அப்போ இங்க என்னது, டயகனலுக்கு √L² plus b² = 9 × √5. ஸோ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ்னா L² plus b². 9² 81 × 5. ஏன்னா ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள இருக்க 5 ஸ்கொயர் பண்ணா ஒரு 5 தான் வரும். அப்போ இங்க என்னது 405 அப்படின்னு கிடைச்சிடும். L வந்து 2bயா, ஸோ அப்போ இங்க என்னது 2b² அப்படின்னு போடணும். L²க்கு பதிலா 2b² 4b² plus b². அப்போ 5b² = 405. அப்போ b² = 405/5 னா 81. அப்போ b வந்து எனக்கு 9 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ b 9 அப்படின்னா 6 × 9 எனக்கு 54. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி, ஒரு சதுர வடிவ வயலின் பயிரிடுவதற்கு 1 ஹெக்டேருக்கு 160 என்ற விலையில் மொத்தம் ரூபாய் 1440 செலவாகிறது எனில் அந்த வயலை சுற்றி வேலி அமைப்பதற்கு எவ்வளவு செலவாகும்? ஸோ இங்க கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, எனக்கு சதுர வடிவ வயல் இருக்கு. ஸோ இதான் என்னுடைய கொஸ்டின், 37வது கொஸ்டின். ஸோ சதுர வடிவ வயல், ஸ்கொயர் ஷேப்பு வயல் இருக்கு. ஸோ அந்த வயலுக்கு ஏரியாலாம் கொடுக்கல. 1 ஹெக்டேருக்கு 160 ரூபாய் அப்படின்ற விலை. ஸோ 1 ஹெக்டேருக்கு 160 ரூபாய் அப்படின்னு செலவு பண்ணி 1440 ரூபாய் செலவு பண்றாரு மொத்தமா. ஸோ 1440 ரூபாய் டோட்டலா செலவு பண்ணி பயிரிடுறாரு. பயிரிடுறதுன்னா எனக்கு இந்த ஏரியால தானே பயிரிடுவோம் இல்லையா? ஸோ அப்போ இங்க எனக்கு டோட்டல் அமௌண்ட் டிவைடட் பை 1 ஹெக்டேருக்கு அப்படின்னு போட்டா எனக்கு எத்தனை ஹெக்டேர் ஏரியான்னு கிடைச்சிருமா? ஸோ அப்போ இந்த 0 0 கேன்சல் ஆயிடுமா? ஸோ 16 × 4 அப்படின்னு போடுறப்போ நமக்கு என்ன வந்துடும், 6 4 24 264 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 144 வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், இங்க டிவைடட் பை 6 போடணும். ஸோ 9ல ட்ரை பண்ணி பார்த்தா 9 6 54 5 144 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ அப்போ இங்க என்ன ஆன்சர், எனக்கு 9 ஹெக்டேர் அப்படின்றதுதான் என்னுடைய ஏரியா. இப்ப கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க, எனில் அந்த வயலை சுற்றி வேலி அமைப்பதற்கு எவ்வளவு செலவாகும்னு கேக்குறாங்க. வேலி அமைக்கிறதுக்கு எனக்கு பெர் மீட்டருக்கு எவ்வளோ அப்படின்றது இங்க அவங்க கொடுக்கவே இல்லை பாத்தீங்களா? அப்போ அதுதான் வந்து நமக்கு என்னது டேட்டா மிஸ்ஸிங். ஸோ அங்க டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க, இந்த 9 நமக்கும் வந்துச்சு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, வேலி அமைப்பதற்கு ஆகும் செலவு எனக்கு 7.5 ரூபாய் பெர் மீட்டருக்கு, 7.5 ரூபாய் அப்படின்னு எடுத்திருக்காங்க பெர் மீட்டருக்கு. ஓகேவா? சோ இப்ப எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, இங்க ஏரியா 9 ஹெக்டர்னு கிடைச்சிருக்கு. எனக்கு பெரிமீட்டருக்கு தானே என்ன வேலி போடுவோம் இல்லையா? சோ பெரிமீட்டர் வந்து 4a. அப்போ இங்க என்னது, எனக்கு 3 ஹெக்டேர் அப்படின்றதுதான் என்னது என்னுடைய பக்கமா இருக்கும். ஒரு பக்கம் வந்து 3 ஹெக்டேர் கிடையாது. சோ அப்போ இங்க என்னது 3 அப்படின்னு கிடைக்கும். யூனிட் வந்து நான் மாத்தணும். ஹெக்டேர்னா நான் மீட்டர் ஸ்கொயர்ல தான் சொல்ல முடியும். ஏன்றது எனக்கு ஹெக்டேருடைய அந்த ஸ்கொயர் ரூட் எடுத்து தான் வரும். ஸோ அப்போ இங்க ஹெக்டேரை நான் மீட்டர் ஸ்கொயரா மாத்துறேன் அப்படின்னா 4 0 சேர்த்துக்கணுமா? ஸோ அப்போ இங்க எனக்கு ஸ்மால் ஏ பக்கம் என்ன வந்துடும், 3, இந்த 2 0 1 0 வரும், இந்த 2 0 1 0 வரும். அப்போ 300 மீட்டர் இதான் என்னுடைய ஏ. அப்போ 4 × 300னா 1200 மீட்டர். ஏன்னா எனக்கு இது மீட்டருக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இங்க 7.5 மீட்டருக்கு, இது வந்து பெர் மீட்டருக்கு 7000 ரூபாய் இல்லையா? அப்போ எனக்கு டோட்டல் வேணும் அப்படின்னா என்னது, இன்ட்டு 1200 அப்படின்னு போடணும். இதை கேன்சல் பண்ணா 600. ஸோ 600 × 15 அப்படின்னு போட்டா நமக்கு என்ன வரும், 15 6 அப்படின்னா 33 90. ஸோ 9000 rupees அப்படின்னு கிடைக்கும். ஸோ 9000 rupees ஆப்ஷன் ஏல இருக்கு. அடுத்த கேள்வி, ஒரு அறையின் நீளம் அதன் அகலத்தை போல் 2 மடங்காகும். நீளம் அகலத்தை போல் 2 மடங்காகும். அந்த அறைக்கு 1 சதுர மீட்டருக்கு
50 பைசா செலவில் கம்பளம் விரிக்க மொத்தம் 12 ரூபாய் 25 பைசா ஆகிறது. சோ அப்போ இங்க வந்து அடுத்தது வேற கொடுத்திருக்காங்க. மற்றும் அறையின் சுவர்களுக்கு 1 சதுர மீட்டருக்கு 9 பைசா வீதம் மொத்தம் 6 ரூபாய் 30 பைசா செலவாகிறது. ஏனெனில் அந்த அறையின் உயரம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சோ 2 விதமா கொடுத்திருக்காங்க. சோ அப்போ 2 விதமா ஃபர்ஸ்ட் பிரிச்சுக்கலாமா? 38வது கேள்வி. அறையின் நீளம் எனக்கு என்னது? அகலத்தை போல 2 மடங்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு அறைக்கு 1 சதுர மீட்டருக்கு, அப்போ 1 ஸ்கொயர் மீட்டருக்கு எவ்வளவு காசு? 50 பைசா அப்படின்ற மாதிரி எனக்கு டோட்டலா எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க? 12 ரூபாய் 25 பைசா செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலா 12 ரூபாய் 25 பைசா செலவு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து எனக்கு டோட்டல். மற்றும் அறையின் சுவர்களுக்கு 1 சதுர மீட்டருக்கு 9 பைசா வீதம். சுவர், ஓகேவா? ஸோ வால், அந்த வால்ல 1 சதுர மீட்டருக்கு 9 பைசா அப்படின்ற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க? டோட்டலா 6 ரூபாய் 30 பைசா இல்லையா? சோ 6 ரூபாய் 30 பைசா செலவு பண்ணியிருக்காங்க. ஏனில் அறையின் உயரம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சோ ஃபர்ஸ்ட் இங்க எனக்கு அறையின் அயர்னு வருது. அறையின் ஃபர்ஸ்ட் ஏரியா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்போ அதுக்கு என்ன பண்ணும்? டோட்டல் பை இந்த பெர் மீட்டர் ஸ்கொயருக்கான காசு போடணும். சோ அப்ப இது பைசால இருக்கிறதுனால இதையும் நான் பைசாலேயே மாத்திக்கிறேன் டோட்டலை. சோ டோட்டல் என்ன வந்துடும்? 1225. ஏன்னா இன்ட்டு 100ன்னு போடணுமா பைசாவா மாத்துறதுக்கு? சோ அதனால 1225 டிவைடட் பை 50. இப்போ இது என்ன பண்ணலாம்? 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா 10, இங்க 2ல 10 மிச்சம் 2, 4ல 20 மிச்சம் 2, ஸோ 445. சாரி 2ல 10, ஸோ மிச்சம் 2, ஸோ 22, 4ல 20 மிச்சம் 2, ஸோ 245. அப்ப இங்க ஆன்சர் எனக்கு ஏரியா என்னது? 24.5 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு ஏரியா கிடைச்சிருச்சு. இப்ப அடுத்து இங்க என்ன சொல்லியிருக்காங்க? வால்க்குமா வந்து நமக்கு என்ன பண்றாங்க? கம்பிளி விரிக்கிறாங்க. சோ மற்றும் அறையின் சுவர்களுக்கு 1 சதுர மீட்டருக்கு 9 பைசா வீதம் மொத்தம் 6 ரூபாய் 30 செலவாகிறது. சோ இங்க எனக்கு என்னவாகுது? இங்கேயும் பைசால இருக்கு. அப்ப நான் இங்க வந்து ரூபாயில இருக்கு. சோ ருபீஸ் 6 ரூபாய் 30 பைசான்னு இருக்கிறத நான் பைசால மாத்துறேன். 630 பை 9ன்னு போடுறேன். அப்போ இங்க எனக்கு சுவரோடைய ஏரியா என்ன கிடைச்சிடும்? சுவரோட ஏரியா 9, இங்க 63 வேணா 9 7s are 63. அப்போ 70 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும். சோ இப்போ இது ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? ஃபர்ஸ்ட் தரையின் பரப்பளவை வச்சு இங்க எக்ஸ் நான் எதுவுமே கண்டுபிடிக்கல. சோ இங்க நான் எதுவுமே யூஸ் பண்ணல. என்ன பண்ணல? இங்க எல் ஈக்குவல் டு 2b அப்படின்னு இருக்கு. சோ அப்ப இங்க எல் ஈக்குவல் டு 2b அப்படின்னா என்ன வந்துடும்? இன் டர்ம்ஸ் ஆஃப் எல் வந்து நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். எல் வந்து எக்ஸ், சாரி பி வந்து எக்ஸ்ன்னு வந்துடும். எல் வந்து 2x அப்படின்னு வந்துருமா? சோ அப்ப இங்க என்னது? 2x ஸ்கொயர் ஈக்குவல் டு 24.5 இருக்குமா? கரெக்டா? இல்லைன்னா 245 பை 10 கூட அப்படியே வச்சுக்கலாம். நமக்கு அந்த 245 பை 10 இங்கே வந்துச்சான்னு பாருங்க. 49 பை 2. ஓகே. சோ அப்ப இவங்க ஸ்ட்ரெயிட்டா என்ன பண்ணிருக்காங்க? என்ன டேபிள்ல கேன்சல் பண்ணிருக்காங்க? 49 பை 2. ஓகே. திரும்ப வந்து 5 டேபிள்ல கேன்சல் பண்றாங்க. சோ இது வந்து 2, இங்க என்னது? 4ல 24, 49 பை 2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஓகேவா? சோ அங்க எனக்கு இது என்னது? பிரெத், இது என்னது? லென்த் போட்டுட்டு எனக்கு எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. 7 பை 2. இப்போ எனக்கு 7 பை 2 அப்படின்னா எனக்கு இங்க பிரெத் வந்து எக்ஸா? சோ 7 பை 2, நீளம் வந்து 2x, சோ 7. அடுத்து 4 சுவர்களின் பரப்பளவு, ஏன்னா 4 பக்கமும் போடணும்ல. சோ 4 சுவர்களின் பரப்பளவு எனக்கு என்ன வந்துச்சு? 70 மீட்டர் ஸ்கொயர். நமக்கும் இங்க அதே 70 மீட்டர் ஸ்கொயர். ஒரு வாலுக்கு நான் 70 மீட்டர் ஸ்கொயர். இப்ப எனக்கு ஹைட் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? 4 சுவர்களுடைய பரப்பளவு வேணும் அப்படின்னா ட்வைஸ் ஆஃப் L plus B into H அப்படின்னு போடணுமா? சோ இது பரப்பளவு தானே? இது ஈக்குவல் டு 70 மீட்டர் ஸ்கொயர். சோ அதுதான் இங்க போட்டிருக்காங்க. சோ இன்ட்டு 70. இங்க எனக்கு ஹெச் தான் என்னன்னு தெரியாது. LB இப்பதான் இங்க கண்டுபிடிச்சோம் இல்லையா? சோ BL என்னது? 7 பிளஸ் 2 அப்படின்னு கண்டுபிடிச்சோம். அப்போ ட்வைஸ் ஆஃப் 7 பிளஸ் 7 பை 2 இன்ட்டு H ஈக்குவல் டு 70. இப்போ இதை 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா 35 அப்படின்னு கிடைச்சிடும். அடுத்து இங்க எல்சிஎம் எடுக்கிறோம் அப்படின்னா இங்க என்னது? 14 பிளஸ் 7 பை 2 இன்ட்டு H ஈக்குவல் டு 35. 14 plus 7 na 21 21 H equal to 2 into 35. So 7 table cancel பண்ணா இது 3 இது 5 இல்லையா? அப்போ H ஓட வேல்யூ 10 by 3 அப்படின்னு இருக்கும். So 10 by 3 தான் இங்கே வந்துச்சா? So 10 by 3
3 மீட்டர். அதான் என்னுடைய ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி, ஒரு செவ்வகத்தின் நீளம் 15 சென்டிமீட்டர் மற்றும் அதன் பரப்பளவு 150 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதன் நீளத்தை மட்டும் உயர்த்தினால் கிடைக்கும் புதிய செவ்வகத்தின் பரப்பளவு அதன் அசல் பரப்பளவின் 1/3 மடங்கு உயரும் எனில் புதிய செவ்வகத்தின் சுற்றளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப இங்க என்ன சொல்றாங்க, செவ்வகம் இருக்கு, அதோட நீளம் 15 சென்டிமீட்டர். ஸோ 39வது கொஸ்டின். செவ்வகம் அப்படின்னா ரெக்டாங்கிள், அதனோட நீளம் 15 சென்டிமீட்டரா? ஸோ 15 சென்டிமீட்டர் மற்றும் அதன் பரப்பளவு 150 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ அதோட ஏரியா 150 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதன் நீளத்தை மட்டும் உயர்த்தினால் கிடைக்கும் புதிய செவ்வகத்தின் பரப்பளவு அதன் அசல் பரப்பளவின் 1/3 மடங்கு உயரும். இப்போ நீளத்தை மட்டும் என்ன பண்றாங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்றாங்க. அப்படி இன்க்ரீஸ் பண்றப்ப எனக்கு வரக்கூடிய ஏரியா என்ன சொல்லியிருக்காங்க, 1/3 மடங்கு இங்க இருந்ததை விட அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இன்ட்டு 150. அப்ப இங்க என்னது, இன்ட்டு 3 + 1 4/3. ஸோ 4/3 ஆஃப் 150. இப்போ இதை 3 டேபிள்ல கேன்சல் பண்ணா 15 வரும். அப்போ ஏரியா எனக்கு 200 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு வருது. இப்ப என்ன கேட்டிருக்காங்க எனில் புதிய செவ்வகத்தின் சுற்றளவு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இந்த புதிய செவ்வகத்தோட சுற்றளவு. சோ இங்க ஏரியா வந்து எனக்கு 150 அப்படின்னா L × B = 150. B என்ன கிடைச்சிரும், 150/15 which is equal to 10 அப்படின்னு கிடைக்கும் இல்லையா. இங்க A வந்து எனக்கு இங்க நீளத்தை மட்டும் உயர்த்தினால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப L அப்படியே வச்சுட்டு B10 = 200. ஸோ அப்போ இந்த 0 கேன்சல் ஆயிடுமா, லென்த் வந்து எனக்கு 20 அப்படின்னு கிடைச்சிடும். இப்போ எனக்கு சுற்றளவு வேணும்னா twice of L + B. B வந்து எனக்கு 10, L வந்து 20, இங்க இன்ட்டு 2. அப்போ 30 × 2 எனக்கு என்ன கிடைச்சிரும், 60 அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ 60 சென்டிமீட்டர். அதுதான் சுற்றளவு. சுற்றளவு எப்பவுமே வந்து சென்டிமீட்டர் தான் இருக்கும், ஸ்கொயர் சதுர சென்டிமீட்டர் அதெல்லாம் வராது இல்லையா. ஸோ 60. அடுத்த கேள்வி பாருங்க, ஒரு அறையின் 4 சுவர்கள் உள்ளன. அந்த அறையின் பரப்பளவு 77 சென்டிமீட்டர் ஸ்கொயர் மற்றும் அறையின் நீளம் மற்றும் அகலம் முறையே 7.5 மீட்டர் மற்றும் 3.5 மீட்டர் ஆகும். ஏனெனில் அந்த அறையின் உயரம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. 4 சுவர்களின் அறையின் பரப்பளவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 40வது கொஸ்டின். அப்போ twice of L + B × H. அதுதான் எனக்கு என்ன சொல்லியிருந்தாங்க, எவ்வளோ பரப்பளவு, 77 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ 77 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ நீளம் மற்றும் அகலம் 7.5 3.5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 7.5 + 3.5 × 2 × 7 = 77. ஸோ 7.5 + 0.5 8, 8 + 3 அப்படின்னா 11 வந்துருமா. ஸோ twice of 11 × H = 77. இது 11 டேபிள்ல கேன்சல் பண்ணா 7. ஸோ ஹைட் என்னது எனக்கு 7/2. ஸோ 3.5 மீட்டர். ஏன்னா இங்க வந்து மீட்டர்ல இருக்கு, இங்க சென்டிமீட்டர் ஸ்கொயர்ல இருக்கு. ஸோ அப்ப எப்படி இங்க மீட்டர்ல வரும், ஒரே ஒரு நிமிஷம் யூனிட் மட்டும் கரெக்டா செக் பண்ணிக்கலாமா. இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ இங்க நம்ம போட்ட மாதிரி தான் போட்டிருக்காங்க. அப்போ இது என்னது, எனக்கு இங்க சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிடையாது, இதுவும் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு தான் வரும் சரியா. ஸோ ஆப்ஷன் வந்து A = 3.5 மீட்டர். அடுத்து 4 சுவர்கள் கொண்ட ஒரு அறையின் பரப்பளவு 168 மீட்டர் ஸ்கொயர். அந்த அறையின் அகலம் மற்றும் உயரம் முறையே 8 மற்றும் 6 மீட்டர் ஸ்கொயர் எனில் அந்த அறையின் நீளம் என்ன. ஒரு அறையில் 4 சுவர்கள் உள்ளன, அந்த அறையின் பரப்பளவு அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. இங்க 4 சுவர்கள் கொண்ட ஒரு அறையின் பரப்பளவு அப்படின்னு 168 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ சேம் அதே தான் ஓகேவா. அப்போ twice of L + B × H. ஸோ twice of L + B × H எனக்கு 168 மீட்டர் ஸ்கொயர். இங்க என்ன கொடுத்திருக்காங்க, அகலம் மற்றும் உயரம் கொடுத்திருக்காங்க. அகலம் 8, உயரம் என்ன கொடுத்திருக்காங்க 6, ஏனெனில் அந்த அறையின் நீளம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ 168. இப்ப இதை 6 வாய்ப்பால் அடிச்சா என்ன வரும், 2ல 12 மிச்சம் 4. ஸோ 8 6 are 48. ஸோ 28 அப்படின்னு கிடைச்சிடும். அடுத்து இங்க 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா 14. அப்போ L + 8 = 14 இருக்கும். L = 14 - 8. ஸோ 14 - 8 6 மீட்டர் அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ ஆப்ஷன் C இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி, ஒரு அறையில் 4 சுவர்கள் பேப்பரிங் செய்வதற்கு 480 செலவாகிறது. ஸோ 4 சுவர்ல என்ன பண்றாங்க, பேப்பரிங் பண்றாங்க. 4 சுவர்ல அதுக்கு எவ்வளவு செலவாகுது அப்படின்னா 480 ரூபாய் செலவாகுது.
மற்றொரு அறையின் நீளம், அகலம் மற்றும் உயரம் அனைத்தும் முதல் அறையை போல் 2 மடங்காகும் எனில் இந்த புதிய அறையை பேப்பரிங் செய்வதற்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்றதுதான் கொஸ்டின். எனக்கு இங்க இருக்கிற லென்த், பிரெத், ஹைட், இதை விட இங்க எனக்கு என்ன நடக்குது அப்படின்னா twice the length, twice the breadth, twice the height எல்லாமே 2 மடங்காகுது இல்லையா? உயரம் அனைத்தும் முதல் அறையை போல 2 மடங்காகும். பேப்பரிங் செய்யறதுக்கு எவ்வளவு ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. சோ அப்ப இங்க பேப்பரிங்ன்றது நான் என்ன பண்ணுவேன், twice of L plus B into H அப்படின்னு போடுவோம் இல்லையா? இங்க எனக்கு எல்லாமே 2 டைம்ஸ் ஆகுது அப்படின்னா twice of 2L plus 2B into 2H அப்படின்னு போடுவேனா? இங்க இருந்து ஒரு 2 காமனா எடுத்துடலாமா? அப்ப 2 into 2 4 ஆயிடும். L plus B into 2H அப்படின்னு இருக்கும். அடுத்து இந்த 4 into 2 8 ஆயிடும். 8 into L plus B into H. அப்ப எனக்கு எத்தனை மடங்கு இன்க்ரீஸ் ஆகும்? இங்க 2 அப்படின்னு இருக்கு, இங்க 8 அப்படின்னு இருக்கு. அப்ப 4 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கா? அப்போ 480 into 4 தான் என்னுடைய ஆன்சரா இருக்கும். ஸோ 0, 8 4s are 32, 3. இங்க 4 4s are 16, 16 plus 3 19. ஸோ 1920 தான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ 1920 எந்த ஆப்ஷன்ல இருக்கு? ஆப்ஷன் சி இருக்கு. அடுத்த கேள்வி, ஒரு செவ்வகத்தின் நீளம் அதன் அகலத்தை போல் 2 மடங்காகும். நீளம் என்னது? எனக்கு அகலத்தை போல 2 மடங்காகும். செவ்வகத்தின் நீளம் 5 சென்டிமீட்டர் குறைக்கப்பட்டு மற்றும் அதன் அகலம் 5 சென்டிமீட்டர் அதிகரிக்கப்பட்டால் அதன் பரப்பளவு 75 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அதிகரிக்கும். ஏன்னா அந்த செவ்வகத்தின் நீளம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபுல்லா இங்க என்னதான் பாக்குறோம்? நிறைய ரெக்டாங்கிள் சம்ஸா பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ ரெக்டாங்கிள் லென்த் ஈக்குவல் டு 2b. இப்ப இங்க என்ன சொல்லியிருந்தாங்க? அடுத்து நீளம் 5 சென்டிமீட்டர் குறைக்கப்பட்டு அகலம் 5 சென்டிமீட்டர் அதிகரிக்கப்பட்டு. நீளம் என்ன பண்ணாங்க? 5 சென்டிமீட்டர் குறைக்கப்பட்டு அகலம் 5 சென்டிமீட்டர் அதிகரிக்கப்பட்டு. இதுக்கு ஒரு ஏரியா இருந்திருக்கும், அந்த ஏரியா A1 வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு ஏரியா இருந்திருக்கும் A2. இப்போ இது ரெண்டத்தோட அதிகரிக்கப்பட்டால் அதன் பரப்பளவு 75 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அதிகரிக்கும். சோ இங்க இதனோட பரப்பளவு என்னது? எனக்கு முதல்ல இருந்ததை விட 75 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அதிகரிக்கும். இப்ப என்ன கேட்டிருக்காங்க? ஏன்னா அந்த செவ்வகத்தின் நீளம் என்ன? சோ நீளம் என்ன? எந்த செவ்வகத்தோட நீளம்? ஓகே, சோ எந்த செவ்வகத்தோட? ஒரிஜினல் செவ்வகத்தோட இங்க நீளமா இல்ல எதுன்னு தெரியல. சரி பார்க்கலாம் ஆன்சர். சோ ஃபர்ஸ்ட் இங்க என்னது? இந்த ஏரியா எனக்கு என்ன வந்துரும்? L into B யா? சோ L வந்து 2B into B. அப்போ இங்க ஆன்சர் என்னது? A equal to 2B ஸ்கொயர் இங்க. அப்ப இங்க A2 என்ன வந்துரும்? L minus 5 into B plus 5. ஸோ இப்படி எல்லாம் நம்ம வந்து சால்வ் பண்றதுக்கு நான் Lக்கும் Bக்கும் வேல்யூ அசியூம் பண்ணிக்கலாமா? B வந்து நான் 50ன்னு வச்சுக்கிறேன்னு வைங்க. L வந்து 2B, ஸோ 100 அப்படின்னு ஆயிரும். அப்போ ஃபர்ஸ்ட் இருந்த ஏரியா என்னவா இருக்கும்? L into B அப்படின்னா 550 into 100, அப்போ 5000 அப்படின்னு ஆயிடும். இது A1. A2 எனக்கு எப்படி இருக்கணும்? 75 தான் ஜாஸ்தியா இருக்கணும். அந்த மாதிரிதான் என்ன பண்ணிருக்கணும்? நம்ம அசியூம் பண்ணணும். சோ அப்போ இங்க இருந்து நான் 5 வந்து மைனஸ் பண்றேன், இங்க வந்து 5 பிளஸ் பண்றேன், இங்க 5 மைனஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரிதான் பண்ணணும். இங்க செவ்வகத்தின் நீளம் என்னன்னு தானே கேட்டிருக்காங்க. அப்ப கொடுத்திருக்கிறது எல்லாமே நீளம். இதுல இருந்து நம்ம நீளம் எடுத்தும் பண்ணலாம். ஓகேவா? சோ இங்க வித்தியாசம் 75 வர்ற மாதிரி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால இங்க 50 100ன்னு வச்சு நம்மளால பண்ண முடியாது. So L minus 5 into B plus 5 equal to எனக்கு இங்க என்னது? L into B plus 75 அப்படின்னு இருக்கும். எனக்கு நீளம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ நான் என்ன பண்றேன்? in terms of நீளம்ல எழுதுறதுக்கு பதிலா நான் வந்து பிரெத்துக்கு பதிலா L by 2 அப்படின்னு எழுதுறேன்னு வைங்க. So L minus 5 into இங்க L by 2 plus 5. இங்க என்ன வந்துரும்? L into L by 2 plus 75. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த L வச்சு நான் ரெண்டு பக்கமும் மல்டிப்ளை பண்ணலாமா? இது ரெண்டுத்துக்குமே உள்ள போகும். அப்ப L ஸ்கொயர் பை 2 பிளஸ் 5L. அடுத்து இந்த மைனஸ் 5 உள்ள போச்சு அப்படின்னா மைனஸ் 5L பை 2 மைனஸ் 25 ஈக்குவல் டு இங்க L ஸ்கொயர் பை 2 பிளஸ் 75. இந்த பக்கம் L ஸ்கொயர் பை 2, இந்த பக்கம் L ஸ்கொயர் பை 2 கேன்சல் ஆயிடும். இந்த மைனஸ் 25 அந்த பக்கம் போச்சுன்னா பிளஸ்ல வருமா? அப்போ 100. இங்க என்ன இருக்கும்? 5L மைனஸ் 5L பை 2. இங்க 5 பை 2னா எனக்கு என்னது? 2 அர்த்தமா? 5ல 2 போச்சுன்னா அதே 2 தான். அப்போ 5 by 2 L equal to 100. ஸோ இப்போ இதை 5 டைம்ல கேன்சல் பண்ணா 20. அப்போ L எனக்கு என்ன வந்துடும்? 40 மீட்டர் அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி, ஒரு சதுரத்தின் மூலை விட்டம் 2 மடங்காக அதிகரிக்கப்பட்டால் கிடைக்கும் புதிய சதுரத்தின் பரப்பளவு என்னது? இது ஏற்கனவே பார்த்தோம்ல. A வந்து எனக்கு ப்ரொபோர்ஷனல் டு மூலை விட்டம்னா டயகனல். ஸோ டயகனல் ஸ்கொயர்.
அப்போ எனக்கு இது வந்து 2 மடங்கு ஆகுது அப்படின்னா எனக்கு புதிய சதுரத்தின் ஏரியா என்னவாகும்? 4 மடங்கு ஆகுமா? ஏன்னா 2D ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஸோ 4 மடங்கு. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி, ஒரு சதுரத்தின் பரப்பளவு 50 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் சதுரத்தின் மூலை விட்டத்தில் வரையப்பட்ட வட்டத்தின் பரப்பளவு என்ன? ஸோ இது வந்து நல்ல கொஸ்டின். ஸோ 45வது கொஸ்டினா? ஸோ 45வது கொஸ்டின் ஒன்று என்ன இருக்கு, என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு சதுரத்தின் பரப்பளவு 50 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ ஏரியா ஆஃப் ஸ்கொயர் வந்து 50. ஓகேவா? அப்போ இங்க ஏ என்ன வந்துடும்? ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 50. ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 50. இதுதான் வந்து சதுரம் இருக்கு. இப்போ இங்க நான் என்ன பண்றேன்? சர்க்கிள் வரைகிறேன். இதுக்குள்ள சதுரத்துக்குள்ள சர்க்கிள் வரைகிறோம். அதானே இங்க கொடுத்துருந்தாங்க. மூலை விட்டத்தில் வரையப்பட்ட வட்டத்தின் பரப்பளவு. சதுரத்தின் மூலை விட்டத்துல வரையப்பட்ட வட்டத்தின் பரப்பளவு. சோ அப்போ இங்க வந்து மூலை விட்டம் என்னவா இருக்கும்? மூலை விட்டம் டி ஸ்கொயர் பை 2 அதானே ஏரியா, இங்க இருக்கிற ஏரியா. சோ 50. அப்போ இங்க டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 50 இன்டூ 2 100. அப்போ டி என்னது? எனக்கு 10 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ அப்போ இதுதான் என்னுடைய ஸ்கொயர் அப்படின்னா இதனோட மூலை விட்டம் எனக்கு 10. இப்ப இந்த மூலை விட்டத்தை வச்சு எனக்கு வரையக்கூடிய சர்க்கிள். சோ இந்த மூலை விட்டத்தை வச்சு நான் என்ன பண்றேன்? சர்க்கிள் வரையறேன். இப்ப என்ன கேட்டிருந்தாங்க? பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அப்ப இந்த சர்க்கிளோட பரப்பளவு பை ஆர் ஸ்கொயர். ஆர் என்னது எனக்கு? இதான ஆறு. சோ அப்போ 5 தான் வந்து 6. அப்போ பை இன்ட்டு 5 ஸ்கொயர். அப்போ 25 பை. அதான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இதை கொஞ்சம் செக் பண்ணிக்கலாமா? ஸோ 45th கொஸ்டின். ஸோ இங்க 25 பை அதே தான். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க என்ன இருக்குன்னு. 14 சென்டிமீட்டர் பக்கத்தின் அளவு கொண்ட ஒரு சதுரத்தின் உட்புறத்தில் வரைய முடிந்த மிகப்பெரிய வட்டத்தின் பரப்பளவு. ஸோ 14 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி ஒரு சதுரம் இருக்கு. 14 சென்டிமீட்டர். சென்டிமீட்டரா ஸ்கொயரா? சென்டிமீட்டர் தான். ஸோ 14 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்கொயர் இருக்கு. ஸோ இங்க 14, இங்க 14 ஸ்கொயர். இப்போ இதுல எனக்கு வரையக்கூடிய மிகப்பெரிய வட்டம் அப்படின்னா இதான் மிகப்பெரிய வட்டம். ஸோ இந்த வட்டத்தோடைய இந்த ரேடியஸ் ஆரம் என்னவா இருக்கும்? எனக்கு 7ன்னு இருக்குமா? ஸோ ஆரம் 7. மிகப்பெரிய வட்டத்தின் பரப்பளவு தான் கேட்டிருக்காங்க. பரப்பளவு என்னது? பை ஆர் ஸ்கொயர். பை வந்து 22/7. ஆர் வந்து 7 இல்லையா? இதானே 7. அப்ப 7 இன்ட்டு 7. ஸோ இந்த 7 கேன்சல் ஆயிடும். 22 இன்ட்டு 7 என்னது? 14 1 154 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 8 மீட்டர் கிராஸ் 7 மீட்டர் அளவு பக்கங்களுடைய ஒரு செவ்வகத்தின் உட்புறத்தில் வரைய முடிந்த மிகப்பெரிய வட்டத்தின் பரப்பளவு. ஸோ இது வரைக்கும் ஸ்கொயர் வச்சு சொல்லிட்டு இருந்தாங்களா? இப்ப என்ன சொல்லியிருக்காங்க? ரெக்டாங்கிள் வச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெக்டாங்கிள்ல இது 8 மீட்டரு, இது 7 மீட்டர். இப்போ இங்க 8 மீட்டர் 7 மீட்டர் அளவு பக்கங்களுடைய ஒரு செவ்வகத்தின் உட்புறத்தில் வரைய முடிந்த மிகப்பெரிய வட்டத்தின் பரப்பளவு கேட்டிருக்காங்க. இங்க மிகப்பெரிய வட்டம் எவ்வளவு வரைய முடியும்? மிகப்பெரிய வட்டம் எவ்வளவு வரைய முடியும்? இவ்வளவுதானே வரைய முடியும் இல்லையா? சோ அப்போ இதுதான் வந்து என்னுடைய ரேடியஸா இருக்கும். சோ இது என்ன வந்துரும் எனக்கு? இது வந்து 3.5 மீட்டர் அப்படின்னு இருக்கும். சோ இது எத்தனாவது கொஸ்டின்? 47வது கொஸ்டின். 47வது கொஸ்டின் எங்க இருக்குன்னு பாருங்க. ஏன்னா டயக்ராம் அங்கதான் கிளியரா இருக்கும். சோ இது 8 மீட்டர், இது 7 மீட்டர். மிகப்பெரிய வட்டம் அப்படின்னா இங்க என்னது? எனக்கு ரேடியஸ் வந்து 7/2 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ ரேடியஸ் 7/2 அப்படின்னா பை ஆர் ஸ்கொயர் தானே ஃபார்முலா. ஸோ அப்போ பை வந்து 22/7, ஆர் வந்து 7/2, 7/2. ஸோ இந்த 7 கேன்சல் ஆயிடும். 2வது பல்லு அடிச்சா 11. 11 இன்ட்டு 7 77. 77/2னா 3ல 6 மிச்சம் 1, 8ல 16 மிச்சம் 1 0ன்னு வரும். ஸோ 38.5 அப்படின்னு இருக்கு. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின். 42 சென்டிமீட்டர் ஆரமுடைய ஒரு வட்ட வடிவ கம்பி துண்டிக்கப்பட்டு பின் அது ஒரு செவ்வக வடிவில் இருக்குமாறு வளைக்கப்பட்டது. 42 சென்டிமீட்டர் ஆரமுடைய ஒரு வட்ட வடிவ கம்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அந்த வட்ட வடிவ கம்பியை துண்டிச்சிருக்காங்க. சோ அப்போ இந்த 42 சென்டிமீட்டர் அப்படின்றது எனக்கு அந்த கம்பி இருக்குல்ல, அந்த கம்பியுடைய சுற்றளவு. ஓகேவா? சோ 42 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்றது அந்த கம்பியுடைய சுற்றளவு. கம்பியோட சுற்றளவு என்னது? 2πr. வட்ட வடிவம்ன்றதுனால பெரிமீட்டர். சுற்றளவு 2πr. அதான் 42 சென்டிமீட்டர். பின் அது ஒரு செவ்வக வடிவத்தில் இருக்குமாறு வளைக்கப்பட்டது. சோ இது வந்து 42 சென்டிமீட்டர். இதை என்ன பண்ணிருக்காங்க? வளைச்சு எனக்கு ரெக்டாங்கிளா மாத்திட்டாங்க. வயரை எனக்கு ரெக்டாங்கிளா மாத்திருக்காங்க. சோ மாத்திட்டு என்ன சொல்லியிருக்காங்க? அந்த செவ்வகத்தின் பக்கங்கள் முறையே 6:5 என்ற விகிதத்தில் இருக்கும்.
எனில் அந்த செவ்வகத்தின் சிறிய பக்கத்தின் அளவு என்ன? சோ அந்த செவ்வகத்தோட ரேஷியோ வந்து L/B ரேஷியோ 6:5. சிறிய பக்கத்தின் அளவு என்ன? 5x என்னன்னு கேக்குறாங்க. சோ இங்க இருந்து r என்னன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடலாமா? சோ இல்லனா என்ன பண்ணலாம், இந்த 42 அப்படின்றது இதை எனக்கு வளைச்சு செவ்வகமாக்கியிருக்காங்கன்னா இதோட பெரிமீட்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். சோ அப்ப twice of L+B தான் வந்து எனக்கு என்னது 42 அப்படின்னு கிடைச்சிடும். சோ L வந்து 6x, B வந்து 5x ஈக்குவல் டு 42. இப்போ இதை 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா 21 வருமா? ஸோ 11x ஈக்குவல் டு 21 அப்படின்னு இருக்கும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 21/11. ஸோ கரெக்டாக தான் போடுறோமான்னு செக் பண்ணிக்கலாமா? எத்தனாவது கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம் இதுதான். ஓகே, ஸோ இங்க கம்பியின் நீளம் ஈக்குவல் டு ஆரமுடைய வட்டத்தின் சுற்றளவு 42 அப்படின்னு இருக்கு. ஸோ 42 சென்டிமீட்டர். ஸோ நீளம் 42 அப்படின்னா இங்க இருந்து திரும்ப நம்ம கண்டுபிடிச்சிருக்கணும். ஸோ நம்ம பண்ண தப்பு என்னது, இது 2πr கிடையாது, நீளம் எனக்கு 42. அப்போ பெரிமீட்டர் என்னன்னு நம்ம தான் கண்டுபிடிக்கணும். பாருங்க தப்பு பண்ணியிருக்கோம். ஸோ 2π 22/7 இன்ட்டு r தான் எனக்கு அந்த நீளம் தான் என்னது 42 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கல்ல. ஸோ 2πr இதுல இருந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா சுற்றளவு கண்டுபிடிக்கிறேன். இது 7ஆவது பல்ல அடிச்சு 6. ஸோ 44 இன்ட்டு 6 அப்படின்னு வருமா? ஸோ 44 இன்ட்டு 6னா 24, 2 264ன்னு வந்துடும். இது நம்ம என்ன பண்ணணும், எனக்கு இங்க செவ்வகம் 6x 5x இருக்குல்ல அதோட சுற்றளவுக்கு ஈக்குவேட் பண்ணணும். ஈக்குவேட் பண்ணா 11x ஈக்குவல் டு 132 வரும். x 12 கிடைக்கும். எனக்கு மிகச்சிறிய பக்கம் தானே கேட்டிருந்தாங்க, அப்போ 5x தான் கேட்டிருந்தாங்க. ஸோ 5 × 12 ஆன்சர் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா 60. அதான் ஆன்சர். ஸோ 60 எங்க இருக்கு? ஆப்ஷன் B ல இருக்கு. அடுத்த கேள்வி, ஆரம் ஒரு அலகு உள்ள ஒரு வட்டத்திற்குள் முடிந்த அளவு மிகப்பெரிய சதுரம் வரையப்பட்டது. அந்த சதுரத்தின் பரப்பளவு என்ன? ஒரு அலகு அப்படின்னா ஒரு யூனிட். ஓகேவா? ஸோ ஒரு வட்டம் இருக்கு. ஸோ அந்த வட்டம் இருக்கு, அதனுடைய ஆரம் வந்து ஒரு யூனிட் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஸோ அந்த ஒரு வட்டத்திற்குள் முடிந்த அளவுக்கு வரையக்கூடிய மிகப்பெரிய சதுரம் இருக்குல்ல, ஸோ அந்த சதுரத்துடைய பரப்பளவு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ இந்த வட்டத்துடைய மூளை விட்டம் இருக்கு பாருங்க, வட்டத்துடைய மூளை விட்டம்ன்ற சதுரத்தோட மூளை விட்டம் டயக்னல் இருக்குல்ல, அந்த டயக்னல் தான் எனக்கு என்னது, இந்த சர்க்கிளோட டயமீட்டர் விட்டம் இல்லையா? சோ அப்ப எனக்கு இப்ப என்ன வேணும், சதுரத்தின் பரப்பளவு அப்படின்னு வேணும்னா d²/2 டயக்னல் ஸ்கொயர்/2 இதான் சதுரத்தின் பரப்பளவு. சோ இங்க சதுரத்தின் பரப்பளவு ஈக்குவல் டு டயக்னல்னா எனக்கு என்னது 2 டைம்ஸ் r. ஸோ 2 × 1 அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ 2 அப்போ d² அப்படின்றது என்னது 2 × 2 4ன்னு வந்துடும். அப்போ d ஈக்குவல் டு எனக்கு 2 யூனிட்ஸ் அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ டயக்னல் வந்து எனக்கு 2 யூனிட்ஸ். அந்த சதுரத்தின் பரப்பளவு தானே கேட்டிருந்தாங்க. சரி, ஒரே ஒரு நிமிஷம். ஸோ d²/2 தான் வந்து எனக்கு சதுரத்தின் பரப்பளவு. இங்க d என்ன வந்துடும் 2r அப்படின்னு இருக்கு. இங்க ரேடியஸ் ஒரு யூனிட். அப்போ டயக்னல் 2. அப்போ டயக்னல் 2 அப்படின்னா இங்க 2²/2 அப்படின்னு இருக்கும். ஸோ 2²/2னா 4/2 2. ஸோ 2² யூனிட் அதுதான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் இன்னைக்கான கிளாஸ்க்கு, ஆரம் r உடைய ஒரு வட்டத்தை சுற்றி வரையப்பட்ட சதுரத்தின் சுற்றளவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஆரம் r உடைய வட்டத்தை சுற்றி வரையப்பட்ட சதுரத்தின் சுற்றளவு. ஸோ இங்க வட்டம் இருக்கு, இதோட அதை சுற்றி நான் என்ன பண்றேன், ஒரு சதுரம் வரைகிறேன். ஸோ அந்த சதுரத்துடைய சுற்றளவு என்னன்னு கேக்குறாங்க. சதுரத்தோட சுற்றளவு என்னது, இது என்னது எனக்கு டயமீட்டரா, அதாவது 2r. அந்த 2r தான் நமக்கு என்னது இங்க சதுரத்துடைய பக்கம். சோ அப்போ எனக்கு சுற்றளவு வேணும் அப்படின்னா 4 × சதுரத்தோட பக்கமா 4 × a. அப்போ 4 × 2r. அப்ப ஆன்சர் வந்து 8r. அவ்வளவுதான். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.